வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் திணை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. நம்ம எப்பொழுதுமே நார்மல் அரிசியில் தான் செஞ்சுருப்போம். இந்த மாதிரி திணை சாதத்தில் செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் 250 ml கப்பால் 1 கப் திணை அரிசியை 4லேருந்து 5 தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேங்க. அது ஊறட்டும். அதுக்குள்ளேயே அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். வானலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க. கடுகு நல்லா பொரியணுங்க. அப்போ தான் நம்ம அந்த சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றப்ப கடலைப்பருப்புலாம் கடிப்படுறப்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது கூட பச்சை மிளகாய் 3 வகுந்து ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை இலைகள், பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல் இடிக்கல்ல தட்டிட்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்காக மஞ்சள்தூள் சேர்த்து தக்காளியும் வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா நைஸாக வதக்கிக்கிறேங்க. அதன் பிறகு நான் இன்றைக்கி காஞ்ச பட்டாணி எடுத்து 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கின கேரட் ஒரு அரை கப் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ நல்லா வதங்குது. இது வதங்குறப்பயே நம்ம இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் பத்தாட்டி திரும்ப டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா காய்கறிகளை ஒரு 3/4 பதம் அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு விருப்பம்னா சாம்பார் தூள், சிக்கன் மசாலா தூள் அந்த மாதிரி கூட அந்த ஃப்ளேவர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் குழம்பு தூள் மட்டும் தான் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரை ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற திணை அரிசியை ஆட் பண்ணிக்கலாங்க. திணை அரிசியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. அந்த அரிசியை வெஜிடபிள்குள்ளே சேர்ந்து இந்த மாதிரி வதக்கிறப்ப நமக்கு தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குங்க. அதனால தான் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். சுத்தமாக தண்ணி இல்லை. இப்போ நான் 1 கப் திணை அரிசிக்கு 3 கப் தண்ணி வச்சுக்கிறேங்க. தண்ணி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வேக வைக்கணுங்க. மூடி போட்டுக்கிறேங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நல்லா கொதி வருதுங்க. கொதி வந்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு திரும்பவும் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். 10 நிமிஷம் தாங்க வேக வைக்கணும். அதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ உதிரியாகவும் பொலப்பொலப்பாகவும் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான மில்லட் திணை சாதம் தயாராகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.